எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழகத்தில் வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் மீண்டும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. மேலும் சென்னையில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை, காரைக்காலில் வரும் 10 தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், வரும் 8 தேதி ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் கடந்த ஒரு வாரமாகவே மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. கடந்த 3 நாட்களாக பகல் நேரங்களில் வெயில் கொளுத்தி எடுக்கிறது. மாலைக்கு பிறகு இரவில் மிதமான மழை முதல் கனமழையும் பெய்து வருகிறது. இந்த சூழலில் தமிழகத்தில் வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் மீண்டும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இதுபோன்று சென்னையில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. வரும் 9 தேதி நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தமிழகம், புதுவை, காரைக்காலில் வரும் 10 தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. வரும் 8 தேதி ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 9 தேதி நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.